ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பார்பிக்யூ தான் வந்திருக்கேன். இந்த பார்பிக்யூ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பெங்களூர் போயிருந்தேன் என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு. ஸோ அப்போ வந்து நான் போனது தான். ஸோ இது பெங்களூரில் இருக்க ஒரு பார்பிக்யூ தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்பிக்யூ போகிறேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை விலாகாகவே எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்பிக்யூ போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா பார்பிக்யூவோட என்ட்ரன்ஸு. இங்கே பெரிய வெளியில் சோஃபா மாதிரி நீட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இப்படி தான் இருந்தது. இப்போ வந்து உள்ளே போகலாம். நாங்கள் வந்து எங்களுக்குன்னு தனி டேபிள் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டேபிளில் வந்து உட்காந்தாச்சு. இப்போ அவங்க ஸ்டார்டர் மாதிரி வந்து நிறைய சிக்கன்லேயே வந்து நிறைய வெரைட்டி கொடுத்தாங்க. அதோட நேம்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல. கட்லெட் மாதிரி ஒன்று இருந்தது, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கார்னு, அதுக்கப்புறம் இதுதான் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சூப்பு, கார்னு, சிக்கன்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் வந்து அவங்க போட்டு இந்த மாதிரி வந்து சிக்கனு, ப்ரானு, ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அது நல்லா 2 சைடும் வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றதுக்கே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நிறையா இருக்குது பாருங்கள் என் பிளேட்டில். பன்னீர், மோமோஸ் நிறைய வந்து வச்சுருந்தாங்க அதிலே. அது சாப்பிட்டோன்னே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஃபே மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி வச்சுருந்தாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து சாலட் மாதிரி இருந்தது. இது பாருங்கள், ஆக்டோபஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்ன வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம், ஃபிஷ் குழம்பு எல்லாமே, நீங்கள் சிக்கன் குழம்பு, பிரியாணி வேணும்னா பிரியாணி, பீஸா, கேக்கு, குல்ஃபி எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருந்தது. உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டல. ஒரு 2-3 டிஷ் மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், சிக்கன் கிரேவி. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேம் போட்டிருக்கோம். நம்ம பார்த்து நம்ம செக் பண்ணி என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸு. ஸோ இது வந்து ரைஸ் தான். சிக்கனு, நூடுல்ஸ் எல்லாமே இருந்தது. எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். பட் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஃபுல்லாகிடும் வயிறு. அந்த ஸ்டார்டருக்கே எங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதில் வந்து நாங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்தது. நான் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பீஸா வந்து வாங்கினோம். பட் அதில் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அது இல்லாமல் கேக்கு, குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து கேக்கு, குல்ஃபி அதெல்லாம் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்கள்ல. எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு ஒரு ஐட்டம் பிடிச்சிருக்குன்னா அதை திருப்பி கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதோட காஸ்ட் எல்லாமே நான் வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி, ஹைதராபாத்தி பிரியாணி எல்லாமே வந்து பிரியாணி தான் வச்சுருந்தாங்க இந்த சைடில். ஸோ செப்பரேட்டாக இருந்தது. நம்மளுக்கு பார்த்தோன்னே நம்மளுக்கு நல்லா தெரியும். பீஸானா அது ஒரு சைடு, அந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ எடுக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ பாருங்கள், இந்த சைட் ஃபுல்லாக வந்து பீஸா வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரெட்லேயே வந்து அந்த ப்ரெட் மலாய் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வச்சு ஒரு அல்வா வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேபிட் கூட இருந்தது. ரேபிட், அதுக்கப்புறம் ஆக்டோபஸ், இது எல்லாமே வந்து இருந்தது. ஸோ அதுக்கேற்ற வந்து நம்ம என்னென்ன வேணும், சாலட் மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பவுலில் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்வீட் ஐட்டம் இந்த சைடு. நான் சொன்னல பாசிப்பருப்பு வச்சு அல்வா அது. இது வந்து ப்ரெட்டிலே மலாய் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எல்லாமே பார்த்துட்டேன். பட் அங்கே எல்லா ஐட்டமும் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சாப்பிடவே தோணாது. இப்போ கம்மியாக இருந்தால் நம்ம நிறைய சாப்பிடுவோம்ல. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா எதை எடுக்கிறதுனே ஆக்சுவலாக தெரியல. அவ்வளோ இருந்தது. ஃப்ரூட்ஸ் பாருங்கள், ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக இந்த சைடு கட் பண்ணி வச்சுருந்தாங்க. வாட்டர்மெலன், மஸ்க் மெலான், என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கீழே வந்து பவுல் வந்து வச்சுட்டாங்க. எது வேணுமோ நம்ம கீழே இருக்க பவுல் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். பப்பாயா, மஸ்க் மெலான் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் இருந்தோம். பட் உண்மையாகவே சொல்லப்போனால் எல்லாமே எடுக்கிறோம் தவிர நம்ம அந்தளவு வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டரே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்டுட்டோம். ஸோ இது வந்து பாப்பாக்காக நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து இங்கேயும் ஃபுல்லாக வந்து பாப்கார்ன் வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் பானிபூரி, மசாலா பூரி எல்லாமே வந்து இந்த சைடில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. அந்த கப்பே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். கேக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கேக் வந்து இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக முன்னாடி நான் காமிச்சது தான், அந்த ரேபிட்லாம் இருந்ததுல்ல அது. ஸோ அப்போ வந்து எடுக்க முடியல, நிறைய கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்டோபஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சாஸும் வந்து வச்சுருந்தாங்க. எது வேணுமோ நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த சாலட் மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்க. நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா தனியாக கூட நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா தனியாக கூட அந்த பவுல் வச்சு தராங்க. நான் சொன்னாலே இப்போ அந்த கேக் பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப குட்டியாக, அதுக்கு காம்பேக்டாக இந்த மாதிரி சூப்பராக இருந்தது. ஒரு மினி கேக்கு அழகாக அந்த கப்பில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கப்புக்காகவே நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதிலே ஃப்ளேவர்ஸ், சாக்லேட் ஃப்ளேவர் அந்த மாதிரி இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதை டேஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இது சாப்பிட்லாமா ஆனால் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிட்லாம் இல்லையா, அதனால். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்த டக்கு ஷேப்பில் போட்டு அதுவும் அழகாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து சாஸ், ஜாம் அதெல்லாம் இருந்தது. அந்த பள்ளி மிட்டாய் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸு, அதுக்கப்புறம் குல்ஃபி எல்லாமே இந்த சைடு இருந்தது. நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் டைப் வந்து கேட்டால் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. பவுலில் வந்து அந்த ஸ்கூப் மாதிரியும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரோல் வேணும் அப்படின்னா வந்து அதுவும் வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் வந்து ரோல் டைப்பில் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதை செய்கிற வீடியோ வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குது இதில். ஸோ எனக்கு வந்து பட்டர்ஸ்காட்ச் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பட்டர்ஸ்காட்ச். இந்த சைடு பாருங்கள் குல்ஃபி. இதிலே வந்து இன்னொரு டைப் க்ரீன் கலரில் குல்ஃபி இருந்தது. அது சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை இருக்குல்ல, அந்த வாசனை, பிட்டர் லீஃப் குல்ஃபி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஸ்கூப்பில் வந்து கொடுத்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன், இல்லை எனக்கு ரோல் டைப்பில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரோல் டைப்பில் செய்கிறாங்க. இப்போ அது எப்படி செய்கிறாங்கன்றத நீங்கள் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்து செஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து குல்ஃபி, நான் சொன்ன குல்ஃபி 3 ஃப்ளேவரில் வந்து இருந்தது. சாக்லேட், வெண்ணிலா, இன்னொன்று வந்து பிட்டர் லீஃபு. ஸோ இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக அந்த டெக்கரேஷன், பலூனில் டெக்கரேஷன் தான் ஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரோல் வந்து இதான். ஸோ மேலேயும் பாருங்கள், இந்த ஃபுல்லாக வந்து அந்த பாட்டு அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து சூப்பராக வந்து டெக்கரேஷனே நல்லா இருந்தது. லைட் செட்டப்பாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பா வந்து எல்லாமே கேட்குறா. ஆனால் வந்து அவளுக்கு வந்து சாப்பிடவே முடியல, சாப்பிடவும் இல்லை. ஸோ சாப்பிட்ட வரைக்கும் அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியில் எடுத்துட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயாச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்பிக்யூ வந்து போகலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.